ஹலோ, ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஹார்வெஸ்ட், அப்புறம் வந்து என்னோடய கார்டனில் வந்திருக்கிற குழந்தைங்க பிளான்ட்ஸ், அதாவது பேபி பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து என்னோடய கார்டனில் எதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அப்படியே குட்டி குட்டி அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த வருஷம் முடிய போகுது. யாரெல்லாம் என்ன சாதிச்சீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க இனிமே? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன நினச்சி இந்த வருஷம் வந்து பெருமையாக இருக்குதுங்க. எனக்கு யூடியூப்பில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த வருஷம் நான் கொஞ்சம் ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கிறேன். யாராவது எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து ரீச் பண்ணி யாராவது சேனல் மானிட்டைசேஷன் பண்ணி சேல்ரி, அதாவது மணி ஏர்ன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட ரெசல்யூஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இல்லையா? இந்த கிறிஸ்மா ஃப்ரெண்டு மாதிரி இந்த ரெசல்யூஷன் ஷேர் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. என்னோட 2026 நான் மேக்ஸிமம் வந்து ரெசல்யூஷன்லாம் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லை அப்படின்றதுன்னு இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி தான். இதில் என்ன ரெசல்யூஷன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு போய் அதை பண்ணுறது அப்படின்றதுனால நான் பண்ணுறதில்ல. ஸோ ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று பண்ணி ஆகணும். என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறணும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. காசு, பணம் இதெல்லாம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நம்ம உடம்பு கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. வீட்டில் கார்டன் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணி, நீங்களாக சொந்தமாக வந்து எந்த ஒரு செயற்கை உரமும் யூஸ் பண்ணாமல் வச்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அதுதான் என்னோடய இந்த வருஷம் 2026 ரெசல்யூஷன். ஸோ பார்க்கலாமா? என்னென்ன ஹார்வெஸ்ட்டு? குட்டி ஹார்வெஸ்ட் தான். இந்த டொமேட்டோ பாருங்கள், அவனோட சக்திக்கு மீறின காயை வந்து தாங்கிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். ஸோ நல்லா குண்டு குண்டு பழங்க, தக்காளி பழம். ஒன்று வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கான். சரி வாடான்னு சொல்லிவிட்டு அவனை பிடுங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய். இவன் பாருங்கள், அவனோட டிசைனே, அதோட வடிவமைப்பே வந்து ஒரு விதமான அழகாக இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். அப்படியே நீட்டமாக அந்த இது என்ன சொன்னால், இந்த பேங்கிள்ஸ் ஸ்டாண்டுலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கிறான் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தான். ஸோ அவனும் ஒரு கைப்பிடி அவரைக்காய் இருந்தான். அவனையும் வந்து பிடுங்கிக்கிட்டு நல்லா இருந்தான், கோழி அவரை. ஸோ அதையும் பிடுங்கிட்டு ஒரே ஒரு டொமேட்டோ இருந்தான். இவன் தான் கொஞ்சம் ஒரு சொல்கிற அளவுக்கு ஹார்வெஸ்ட்டு. ஏன்னா மற்றவங்களாம் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. தை மந்த்தில் தான் அறுவடை பண்ணுற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். ஏன்னா இப்போ எந்த ஒரு காயுமே சரியாக வரல. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கீரை, மணத்தக்காளி கீரை, தண்டு கீரை இவன்லாம் இருந்தானுங்க. அவனுங்களையும் பிக் பண்ணிவிட்டு, அப்புறம் அங்கங்கே புல். இதில் ஒருத்தன் வந்துட்டுருக்குறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதினாவோடு சேர்ந்து கரிசலாங்கண்ணி வந்துட்டுருக்குறான். ஸோ எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா கரிசலாங்கண்ணி கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஒரு இதுவே நடக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அப்படி ஆயிடுச்சு இப்போ கரிசலாங்கண்ணிக்கு டிமாண்டு. ஸோ என்னோடய கார்டனில் அங்கங்கே எப்படியோ தொட்டில் பட்டு, க்ரோ பேக்லாம் சீடு பட்டு எப்படியோ வந்துட்டுருக்குறான் அவனு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சிறுகீரை இருந்தான். அவன் அவ்வளோதாங்க, அவனோட டைம் முடிஞ்சிச்சு. நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சிறுகீரையெல்லாம் வந்து க்ரோ பேக்கை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம வீட்டில் என்ன கீரை இருக்கோ அந்த கீரையை யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து மார்க்கெட்லேருந்தே வாங்கிக்கலாம். இவனை வந்து என்னென்னா, ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த கீரைங்க தான் நம்ம வீட்டில் போட்டு வளர்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர கீரையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? வாட்டரில் போட்டால் அம்மா இருக்க கலர் எல்லாத்தையும் அதில் தான் ஊற்றி வச்சுருப்பாங்க போல். அந்த அளவுக்கு பச்சை பசேன்னு வருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இதில் வந்து பாலக்கீரை வாங்கியிருந்தேன். அந்த பாலக்கீரையை வாட்டரில் போட்டால் அந்த கீரையிலேருந்து வந்துச்சு பாருங்கள் அந்த க்ரீன் கலரு. அது என்னத்தை தான் போட்டாங்கன்னே எனக்கு தெரியலைங்க. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக கீரை வளர்க்குறது நல்லது. பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா, ஒன் டைம் யூஸ் மாதிரி ஆகிடுது. திரும்ப எடுத்து போட முடியல. இப்போ காய்னா வந்து நம்மளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்காவது வருது.
ஸோ இவனுங்க வந்து எடுத்துகிட்டு திரும்ப போடுறதுக்குள்ளேயும் கஷ்டமாயிடுது. இவங்க வந்து வல்லாரக்கரைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நெறைய வீடியோவில் கேட்டிருக்கேன். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது. ஒருத்தர் மட்டும் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இவன் வல்லாரம் இல்லைல்ல, இவனை எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணி தூர போட்டாச்சு. போடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பக்கெட்டில் வந்து கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருந்தான். அவனையும் கொஞ்சம் பிடுங்கிட்டு ஏன்னா எங்கள் லேஅவுட்டில் வந்து மணத்தக்காளி கீரை, தண்டுக்கீரை இவைலாம் நிறையா இருப்பானுங்க. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பேபி பிளான்ட்ஸ். அதாவது ஒரு குட்டி கார்டன் சொன்னேன் இல்லையா? ஒரு குட்டி கார்டன் செட்டப் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு, அதில் பேபி பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டானுங்க. பாருங்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. பார்க்குறதுக்கு சரள அந்த குட்டி குட்டி சரளையாக இருக்கும். அதெல்லாம் தோண்டி தான் அவனையெல்லாம் வர வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் ரேடிஷ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்டி எனக்கு சீட் கொடுத்தாங்க. அது போட்டு விட்டேன். வந்திருக்கிறான். ஒரு டவுட்டோடு தான் போட்டுவிட்டேன். பட் ஆனால் அவனே வந்துட்டான். அவனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 2, 3 கொத்தவரங்காய். அவன்லாம் வந்துட்டுருக்குறாங்க பாருங்க. இவனெல்லாம் கொத்தவரங்காய். அழகா வந்துட்டுருக்குறாங்க பாருங்க. என்னதான் இருந்தாலும் க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறத விட கிரவுண்ட் கார்டனில் வச்சு வளர்க்குறது அது ஒரு அழகுதாங்க. கொத்தவரங்காய். அப்புறம் வந்து நிறைய தொய்யக்கீரை. இங்கே பாருங்க. அவனெல்லாம் பிக் பண்ணாமல் விட்டுருக்குறேன். எதுக்குடா நம்ம வீட்டிலேயே தொய்யக்கீரை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தொய்யக்கீரை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய். இது எல்லாமே சிகப்பு வெண்டைக்காய். எல்லாமே வந்துட்டுருக்குறாங்க. இவன் வந்து நாட்டு தக்காளி. ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல எங்கேயோ இருந்துச்சு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு வச்சு விட்டேன். பட் ஆனால் வந்துட்டுருக்குறான். அது வந்து வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல நிறைய கல்லுங்க இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் தாண்டி வரணும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன். ஆனியன் பாருங்கள் எவ்வளோ அழகா வந்துட்டுருக்குறாங்கன்னு. ஆனியன்லாம் நீங்கள் வந்து செம்மண்லலாம் எங்கள் லேஅவுட்டில் போட்டு விட்டிங்கன்னா, அப்படியே புதர் மாரி மண்டி எடுத்து வந்துருவாங்க. அப்படி ஒரு மண்ணு இந்த மண்ணு. சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்க இங்கேயே வந்து எவ்வளோ பேபி பிளான்ட்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு. இன்னொருத்தன் இங்கே பார்த்தீங்களா? அவரைக்காய். தெரியுதா உங்களுக்கு? குட்டியோட அவரைக்காய். இது வந்து செகண்ட் டைம் க்ரோ பேக்கில் போட்டேன். இல்லைனா வீடியோக்கு எடுத்து காமிக்கல உங்களுக்கு. அது போட்டு வச்சுருக்கேன். 2 க்ரோ பேக்கில் போட்டேன். 2த்துலேயுமே சூப்பரா வந்துட்டான். இவன் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து நாட்டு வெண்டைக்காய் வந்து ரொம்ப கஷ்டங்க வர்றது. மற்ற வெண்டைக்காய் யானை தந்த வெண்டை, சிகப்பு வெண்டை இதெல்லாம் சூப்பரா வந்துடுறானுங்க. இவன் மட்டும் ஏன் வரமாட்றாங்கன்னு தெரில. அது மாதிரி கொத்தவரங்காவும். அவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருக்கிறான் அந்த கொத்தவரங்காய். இவனை வர வரைக்கும் பாடுறக்குள்ளேயும் நம்ம ஐயோ! அவனுக்கு என்ன தேவைப்படும்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கருகி போயிடுறான், திடீர்னு வர்றான். என்ன என்னோட என்ன இதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன்னா, ஒரு 7 பக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவங்களோட அப்டேட் தான் பாருங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நானே கண் வைக்கக்கூடாது. 7 பக்கெட்லேயும் ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங்கு. அவன் ஏன் வரலைன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஸோ மற்றது எல்லாத்துலேயும் சூப்பரா வந்துட்டாங்கங்க. அவ்வளோ அழகா வந்துட்டுருக்குறாய்ங்க. பாருங்க. எவ்வளோ சூப்பரா வந்துட்டுருக்காய்ங்க. பச்சை பசேல்னு இருக்காய்ங்க. இவங்கலாம் வளர்ந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நெனச்சு பாருங்க. அவ்வளோ க்யூட்டா வந்துட்டுருக்காய்ங்க. இவங்க எல்லாருமே யார்றா? சிகப்பு கலர் வெண்டைக்கா இருப்பான் இல்லைங்களா? அவன் தான். இவங்க எல்லாருமே. 7 பக்கெட்டுமே வந்துட்டாங்க. இவன் மட்டும் தான் வரல. இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னா, டெரஸ் கார்டனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ நம்ம இங்கே எல்லாமே வச்சுக்கிற முடியாது இல்லையா? டெரஸ் கார்டனுக்கு கொண்டு போய் தான் ஆகணும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறான். பூவே வரப்போகுது ஆக்சுவலா. எனக்கு சிகப்பு வெண்டைக்காய் ஏன்னா என்னோட கார்டனில் இல்லவே இல்லை. ஸோ அவன் இன்னும் வந்துட்டான். இந்த நெக்ஸ்ட் ஒரு அவரைக்காய் போட்டிருந்தேன் இல்லையா? அவனும் பாருங்க எப்படி எட்டி பார்த்துருக்காங்கன்னு. சில சீடெலாம் போட்ட உடனே வந்துடுறானுங்க. சில பேர்லாம் வந்து ஐயோ! அந்த அவங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கின சீடெல்லாம் க்ரோ பேக்கில் சுத்தமாகவே வரல. அது வருவானா மாட்டானா என்னன்னு என்ன கதைன்னே அவன் எனக்கு தெரியல. எவ்வளோ அழகா வந்துட்டுருக்கான் பாருங்க. மேலே அந்த இது கூட கீழே விழுகவே இல்லை. அப்படியே எட்டி பார்த்துட்ருக்குறான். ஸோ அவரைக்காய். ஸோ இவங்க தான் வந்து இந்த மினி கார்டன் செட்டப் சொன்னேன் இல்லையா? அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக கத்திரிக்காய் இவங்கலாம் வேர் பிடிக்கணும். பிடிச்சி வந்தால் தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கார்டனே க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி எங்கேயாவது நான் ஒரு குட்டியோன்னு ஒரு லேண்ட் வாங்கி அதில் வந்து என்னோடய கார்டன் வந்து குட்டி கிரவுண்டு மாதிரி வாங்கி கார்டன் போட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அதுதான் என்னோட அடுத்த நெக்ஸ்ட்டு லெவல நெனச்சிட்ருக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு இடம் குடுத்தாங்கன்னா போதும். அதில அழகா தக்காளி, கத்திரிக்காய் அப்படின்னு போட்டுட்டு என்னோட லைஃப்ப வந்து செட்டில் பண்ணி போயிட்டே இருப்பேன். கடைசி காலத்தில. எப்படியோ ஒண்ணு. செர்ரி டொமேட்டோ இவ்வளோதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்டிங். என்னோட பேபி பிளான்ட்ஸ் அதெல்லாம். நீங்களும் வந்து குட்டியோண்டு இடம் இருந்தா கூட அத யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. செம சூப்பரா இருக்கும்.
மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஸோ மனசு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பாய்.